வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வெற்றி பெறலாம் என பாஜக தப்பு கணக்கு போடுகிறது. பாஜக காணும் பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை நாசம் செய்யும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்துவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நெல் கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்டு வீணாக்கி விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அரசை என்னவென்று சொல்வது? நெல்மணிகளை வீணாக்கியதற்கு அதனை விளைவித்த விவசாயிகளின் வேதனைக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்லும்? வெறுப்பு வளர்த்த விரோத திமுக அரசை மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி. தவேக தலைவர் விஜய் சரமாரி கேள்வி. நேற்று கரூர் மக்களை சந்தித்த கையோடு இன்று அரசியல் ஆட்டத்தை தொடங்கினார் விஜய். நவம்பர் முதல் வாரத்தில் தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம். கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றங்கள், அடுத்த கட்ட விவகாரங்கள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் விவாதிக்க உள்ளதாக தகவல். அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி திமுக ஆட்சியாளர்களை மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி. விஜய் பரபரப்பு அறிக்கை. 41 பேர் இறப்புக்கு காரணமான விஜயையே சிபிஐ விசாரிக்கவில்லை என்றால் பிறகு நியாயம் எப்படி வெளிவரும்? கூட்டணியில் சேர்ப்பதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. பாஜகவுடனான கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்வார்கள். விஜயை காப்பாற்ற சிபிஐ முயற்சிக்கிறது. சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திலிருந்தே எஸ்ஐஆர் என்று சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது திமுகவினர் சேர்த்துள்ள போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு பயம். தோல்வி பயத்தால் திமுக கூட்டணிக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் சாடல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் முதல்வர் ஸ்டாலின் காட்டும் பயங்கரமான இரட்டை நிலைப்பாடு அவரது புரிதல் எவ்வளவு என்பதை காட்டுகிறது. முன்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டை நீங்கள் நாடியதை மறந்துவிட்டீர்களா? திமுக இந்த ஞானத்தை மீண்டும் கண்டுபிடித்து மறதி நோயை தவிர்க்க வேண்டும். எஸ்ஐஆர் முடிவை எதிர்க்கும் திமுக அரசுக்கு அண்ணாமலை கடும் விமர்சனம். வேகமெடுக்கும் மோந்தா புயல் காக்கிநாடா அருகே இன்றிரவு கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும். இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.